எந்த மாதிரி கேட்குறீங்கன்னு எனக்கு சரியா புரியலையேன்னு கேட்டுட்டு இருந்தாரு. சுத்தி சுத்தி வந்தீக இடுப்புல சொருக பாத்தீக, ஒரு மாதிரியா ஒரு மெலடியா நீங்க அடுத்த படத்துல இருந்து வேற மியூசிக் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. இதெல்லாம் இளையராஜா ஸ்டைலில் தான். அந்த சீன் சிச்சுவேஷன் சொன்னோம் அவரே தான் போட்டார். ஒரு ஓலை குடிசையிலேன்னு ஒரு சாங், ஒரு நல்ல சாங். ஓலை குடிசையிலேன்னு ஒரு நல்ல சாங்கு. அப்புறம் இன்னொரு சாங்கு, அதுவும் பாதாரணி தான் பாடியிருந்தாங்க. ஆமாம், எங்க குலசாமி முத்து ராசா, முத்து முத்து ராசான்னு ஒரு பாட்டு, அது ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணார். கதைக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு பாட்டு இப்படி தான் இளையராஜா எனக்கும் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு போச்சு. என்னாச்சுன்னா, எனக்கு இந்த முத்து முத்து ராசா பாட்டு ஓகே தான். இப்போ திருநெல்வேலி படத்தில் ரோஜாவுக்கும் பிரபு சாருக்கும் ஒரு சாங் ஒன்று வேணும்னே, எந்த மாதிரி கேட்குறீங்கன்னு எனக்கு சரியா புரியலையேன்னு கேட்டுட்டு இருந்தார். சுத்தி சுத்தி வந்தீக இடுப்புல சொருக பாத்தீக, ஒரு மாதிரியா ஒரு மெலடியா நீங்க அடுத்த படத்துல இருந்து வேற மியூசிக் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. அப்படியா? கோபப்படுவாரு. இல்லைண்ணா நீங்க ஏதோ ஒன்று போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா வச்சு ஒரு பாட்டு பண்ணி கொடுத்தாரு. அது ஓகே தான். பட் உதாரணம் சொன்னா இளையராஜாக்கு செட் ஆகாது. அதுவும் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க வேற சொல்லி ஏன்ட்டு வேலை பார்த்த பையங்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருக்குல்ல. எனக்கு மாதிரி என்கிட்ட கீபோர்டு வச்ச பையன், நீங்கள் அவர் மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நேர்மையின் கோபம், உண்மையின் கோபம்.